வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் பைசன் காலமாட மூவிலேருந்து ரெக்க ரெக்க சாங் தான் கேட்க போகிறேன். ஆக்சுவலாக அந்த சாங் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பைசன் காலமாட மூவிலேருந்து தீக்கொளுத்தி அப்படின்னு ஒரு சாங் வந்துருச்சு. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு புரியும். தீக்கொளுத்தி சாங் ரியாக்ட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு பல்டி மூவிலேருந்து ஜாலக்காரி அப்படின்னு ஒரு சாங் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் சாய் பேங்கரோட விழிவிக்கிற வீடியோ சாங், அந்த 2 சாங் ரியாக்ட் பண்ண அப்புறம் எண்டிங்கில் ஒரு குட்டி ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த தீக்கொளுத்தி சாங்க்கு வந்த கமெண்ட்ஸ்க்கு. அந்த அந்த 2 வீடியோமே பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து அதே இம்பாக்டில் நான் பேசியிருப்பேன். ஸோ இன்னுமே தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோவில் பண்ணுறது இன்னும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சேம் மூவிலேருந்து வர இன்னொரு சாங் இது. ஸோ அதனால் இந்த இதுலேயே நான் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக அந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாமே நான் படித்தேன். அது 2 பார்ட்டாக பிரிக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற 2 விஷயமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தீக்கொளுத்தி சாங் கேட்ட அப்புறம் எனக்கு அந்த சாங் கொடுத்த இம்பாக்ட் வந்து இங்கே இல்லை, கொஞ்சம் கீழே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய தடவை கேட்டேன். இன்னுமே எனக்கு அதிகமாக பிடிச்சிருந்துச்சு அந்த சாங். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா மாரி செல்வராஜ் மூவிஸ்லேருந்து நிறைய சாங் வந்திருக்கு இதே மாதிரி ரொம்ப எமோஷனலாக. அந்த மாதிரியான சாங்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. வாழையில் பாதவத்தி அந்த சாங்காக இருக்கட்டும், ராசாகண்ணு மாமன்னலன். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்லாம் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போவே எனக்கு டக்குன்னு ஒரு இதாக இருக்கும். ஒரு அழுகு கூட செஞ்சுருக்கேன் நான். அந்த ஜாலக்காரி விழிவிக்கிற அந்த 2 சாங் எண்டிங்களை கூட நான் சொல்லியிருப்பேன். தியேட்டரில் உட்காந்து அழுதேன். ஓகேவா, அதான் நான் சொன்னேன். நான் ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ எனக்கு அந்த ஒரு ஹிட் இல்லை அப்படின்றது தான் தீக்கொளுத்தி சாங்கில் சொல்லியிருந்தேன். அந்த இதில் நான் மாற்றுக்கிறது இல்லை. ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சோ அதே தான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் லேட்டராக நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய தடவை கேட்டேன், இன்னும் அதிகமாக பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, அது மாற்றுக்கிறது இல்லை. செகண்ட் பார்ட் என்னன்னா, அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன். நான் எல்லா கமெண்ட்ஸுமே படித்தேன். நான் அதில் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ரொம்ப சரியாக ரிவ்யூ பண்ணல, ஒழுங்காக பண்ணல, என்ன பேசுகிற சரியல் அப்படின்ற மாதிரி தான் நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. அதுலேருந்து கண்டிப்பாக நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ மறுபடியும் நான் ஃபுல்லாக பார்த்தேன். நான் அதுவுமே ஒரு 2 தடவை பார்த்தேன். நான் கமெண்ட்ஸ்லாம் படித்த அப்புறம் எனக்கே அந்த ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப லெத்தாஜிக்காக ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த சாங்கை லிசன் பண்ண விதமாக இருக்கட்டும், இல்லை லிசன் பண்ணதை சொல்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப லெத்தாஜிக்காக ஏனோதானோன்றது தான் இருந்துச்சு. அது நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். அது கண்டிப்பாக மாற்றிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த இதெல்லாம் நான் கமெண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த சாங்ஸ்லாம் இருக்கட்டும், இப்போ கேட்க போகிற சாங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இனிமேல் தெளிவாக சாங்கை கேட்கணும், லிசன் பண்ணணும் அப்படின்றது, அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், அதில் இன்னுமே தெளிவாக நோட் பண்ணணும் அப்படின்றது அந்த கமெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அந்த டைமில் நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன் எனக்கே தெரில. அதனால தான் அந்த சாங்கே ரொம்ப லெத்தாஜி ஹேண்டில் பண்ணி, அதனால கூட எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப அந்த ஹிட் கொடுக்கலையோ, அந்த எமோஷனலாக என்னை பாதிக்கலையோ அப்படின்றது மாதிரி கூட எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம். ஸோ அதான் இன்னுமே கொஞ்சம் மைண்ட் செட் கொஞ்சம் கிளியராக ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி சாங்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணால் பெட்டராக இருக்குன்றது மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னுமே நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவ்வளோதான் 2 பார்ட். இதை தான் நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண நினச்சேன், பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னுமே நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கு அந்த இதுலேயே ரிப்ளை பண்ணிட்டேன். அது வேறு விஷயம். அது ரொம்ப என்ன சொல்கிறது, என்னோட மைண்ட் செட்டே வித்தியாசமான ஒரு ஆள், நான் மாரி செல்வராஜுக்கு எதிரான அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பார்க்க முடிஞ்சிச்சு. லவ் பண்ணால் தான் உனக்கு அது புரியும் அப்படின்ற மாதிரிலாம் வரும். அது அப்படி கிடையாது. இப்போ பாதவத்தி சாங்காக இருக்கட்டும், இப்போ ராசாகண்ணு, இன்னுமே நிறையா சாங்ஸாக இருக்கட்டும், மூவி சீன்ஸாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், அதெல்லாம் அளவு வச்சுருக்கேன். நிறைய படங்கள் நான் அளவு வச்சுருக்கு. அதுக்காக நான் எல்லா படங்கள்லேயும் அது எனக்கு என்ன காமிக்கிறாங்களோ அதே வாழ்க்கையை நான் வாழ்ந்துருந்தால் தான், அந்த சுச்சுவேஷன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் தான் எனக்கு அளவு வரும், எனக்கு எமோஷனலாக ஒரு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்றது கிடையாதுல்ல. ஸோ அந்த சாங் எனக்கு கொடுக்கலன்றதை அதை சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க விரும்பலை. ஸோ அதான் இப்போ நம்ம ரெக்க சாங் கேட்கலாம். முன்னாடி லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் படிச்சிடுறேன். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னதுலேயே எத்தனை பேருக்கு மாற்று கருத்து இருக்குது என்ன தெரில, கமெண்ட்ஸில் போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பட் இதான் அவ்வளோதான் டிஸ்கிரிப்ஷன். நிவாஸ் கே பிரசன்னா. ஓகே, சிங்கர்ஸ் அறிவு வேடன். ஓ, அறிவு அப்படின்னா ரேப் எதுவும் இருக்குமோ பார்க்கலாம். வேடன் வந்து இவர் பேரை கேட்டிருக்கானே, இவரும் ஏதோ ரேப்பர்னு தான் நினைக்கிறேன். கேரளாவை சேர்ந்தவரா இல்லை ஸ்ரீலங்கனா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக இவர் பேர் கேட்டிருக்கேன். இவர் பேர் வச்சு கூட ஏதோ ரீசெண்டாக ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி கூட ஏதோ போச்சு. ஆனால் சரியாக அது என்னன்னு தெரில எனக்கு. லிரிக்ஸ் மாரி செல்வராஜ். ஓ, அண்ட் அறிவுமே எழுதியிருக்காரா? ஓகே, நைஸ். இந்த சாங் கண்டிப்பாக நான் தெளிவாக கேட்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் மைண்ட் செட்லாம் கொஞ்சம் கிளியராக தான் இருக்கேன். அந்த டைமில் ஏதோ என்ன பிரச்சனை என்னன்னு தெரில, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் அந்த சாங் கேட்ட விதம், நான் சொன்ன என்னோடய கமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஓகே, ரெக்க சாங் கேட்கலாம். நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னோட சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. UPI ID கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். சாங் கேட்கலாம். கபடி
செம்ம ஷாட்டில் எங்கிருந்து வருகிறேன் என்று உனக்கு தெரியும், ஏன் வருகிறேன் என்றும் உனக்கு தெரியும், வந்து சேர்ந்தால் சிம்பிள் சூப்பரா இருக்குல்ல. காளை மாடு ராப்பா தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் வேண்டாம். ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்காங்க. இது குறியீடா இல்ல வாழை மரம் எல்லாத்துலயும் இருக்குதுல. இனி பதுங்காத, பிராக்டிஸ் தேடுடா, நீ தயங்காத, விளையாடுடா, நீ அடங்காத. என்ன பட்டாம்பூச்சி பறக்குது, உயரம் என்ன யாரு இப்ப அளப்பது, நீ பிறந்து வந்த ஏக்கோ இங்க ஏக்கோ இங்க ஏக்கோ இங்க பரம்பரை. டே அண்ட் நைட்டா ட்ரெயின் பண்ணிருக்காரு. லேண்ட்ஸ்கேப் தாங்க. காய் சமன்றது அவங்க ஊர்ல இருக்கும்ல, ஸோ அதனால எல்லா படங்களையும் வாழை மரத்தை காமிச்சிடுறாங்க. காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சோ ஏதும் தேவையில்ல, ஓடுடா. தீக்கொளுத்தி சாங்கா இருக்கட்டும், இந்த சாங்ல இருக்கட்டும், ஸ்டோன் ஃபேஸ்டா தான் இருக்காருன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டாத ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்கு. உன்னதான் வாடா, உனக்கு காளமாடம் கதை சொல்றேன் வாடா. உன்னதான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கதை சொல்றேன் வாடா. வாடா. ட்ரூவா இல்ல இந்த ரியல் பர்சனா? ஏன்னா பயோபிக் தான் அது. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுல பயோபிக் தான் போட்டிருந்தீங்க. நல்லா இருக்காது அந்த அச்சு, கால் அச்சு பதியுது. மலையெல்லாம் தொலைச்சிட்டு நீ ஒளிச்சு வச்ச வெளிச்சத்தை எடுத்துட்டு அந்த வாசல் வழி தொடங்கட்டு, நடக்க இங்க வேலி எல்லாம் தீப்பிடிக்க எரியட்டும். வரப்பாரு இல்ல என்ன நடக்குது? 6 இடையில காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சோ ஏதும் தேவையில்ல, ஓடிட்டா. கண்ணவ மறைச்சிட்ட பட்டை இல்லடா, கண்ணுக்கு தெரிவது தடை இல்லடா, திமிலுக்கு பகை இல்லடா, பயந்த உடலுக்கு உயிர் இல்லடா. கிளம்புடா இனி கலங்காத, பாயிடா இனி பதுங்காத. இந்த மாதிரி ஷாட்டும் எல்லா படத்துல வந்துருக்குடா. இனி தயங்காத, விளையாடுடா நீ அடங்காத. என்ன பட்டாம்பூச்சி பறக்குது, உயரம் என்ன யாரு இப்ப அளப்பது, நீ பிறந்து வந்த ஏக்கோ இங்க ஏக்கோ இங்க ஏக்கோ இங்க பரம்பரை.
ஏய் செம்மங்க பா கிளிஸ்ட் போற மாதிரி பா டெவில் மாதிரியும் ஒரு லுக்கு கிரியேட் ஆகுது. பட் அது காளை மாடத்தான் அவங்க சொல்ல வராங்க. படம் பேரே பைசன் தானே, பைசன் காளை மாடன் காளை மாடன் வேற லெவல். ஒரு ஷாட்டுமே சூப்பராக இருக்குது, சாங் வேற லெவலாக இருக்குது. ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் அவர் மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நான் ஒரு சில விதமாக பிரிப்பேன். நான் அவரோட வேர்ல்டுலேருந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு சாங் எடுத்துக்கங்களேன். இப்போ வாழையில் கூட எமோஷனாக என்ன சொல்கிறது, அந்த வழியை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சாங் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாதவத்தி, அப்புறம் ராசாக்கன், அந்த மாதிரி சாங்ஸ்லாம் அந்த மனுஷனுக்குள்ள உள்ள பெயினை வந்து வெளில கொண்டு வர மாதிரியான சாங்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சாங்ஸ் ஒரு தேர்ட் பர்சன் வந்து அவனுக்குள்ள உள்ள ஒரு விஷயத்த வந்து சொல்கிற மாதிரியோ, அதுவுமே அந்த சாங் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ரேப்பாவோ இல்லை ஒரு இலூஷன் மாதிரி ஒரு ஃபேண்டசி மியூசிக் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங் அப்படி தான் இருக்குது. ஒரு தேர்ட் பர்சன் வந்து பாடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வாழை படத்தில் வந்து ஒரு ஊரில்னு ஒரு சாங் வரும்ல, அந்த லாரி அந்த ஹார்ன் சவுண்ட் வச்சு ஒரு சாங், அந்த சாங்காக இருக்கட்டும். இது கர்ணனில் வந்துட்டு ஒரு சாங் வரும்ல, விட்றாதீங்க இப்போ, அந்த சாங்காக இருக்கட்டும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் ஒரு அப்புறம் பரியர் மர்மாவில் கூட ஒரு சாங் வரும். என்னென்னமோ ஒரு இந்த பாம்பு அப்புறம் நாய் சுற்றுறது, நாய் கூட இறந்த அவரோட நாய் கூட வரும், ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ஓடிட்டே இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன். ஒரு ஃபேண்டசி மாதிரி ஒரு இலூஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஒரு வித்தியாசமாக ரேப் மாதிரி தான் அந்த எல்லா சாங்குமே போயிருப்பாங்க. மாரி செல்வராஜ் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் கேட்டு வாங்குவார் நினைக்கிறேன். அவரோட ஒவ்வொரு மூவிலையும் இந்த மாதிரியும் ஒரு சாங் இருக்குது, எமோஷனை வெளிப்படுத்துகிற மாதிரி அவரே பாடுற மாதிரி ஒரு சாங்கும் கொண்டு வராங்க. ஸோ அதான் வேணும்னே அவர் கேட்டு வாங்குவார் நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு சாங் எல்லா படத்துலையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. புரியுதா நான் சொன்ன என்ன சொல்ல வரேன்றது கரெக்டாக சொன்னேன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு இலூஷன் மாதிரி ஒரு ஃபேண்டசி ஒரு ரேப் உள்ள ஒரு சாங் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஒரு தேர்ட் பர்சன் தான் மேக்ஸிமம் பாடுவாங்க. அதுவும் அந்த மாதிரியான சாங்ஸ் இருக்கும். ப்ளஸ் அந்த அவரே அந்த கேரக்டரே எமோஷனெலாம் வெளிப்படுத்தி பாடுற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸும் இருக்கும், இந்த மாதிரி சாங்ஸும் இருக்கும் ரெண்டுமே. ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஸோ அதில் ஒன்று தான் இது விட்றாதீங்க எப்போ. அப்புறம் பரியர் மரம் அந்த சாங் பேர் தெரில, அந்த சாங். அப்புறம் வாழையில் வர ஒரு ஊரில், அப்புறம் இது நைஸ், நல்லா இருக்குது சாங், வேறு லெவலாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது தான். அறிவு வேடன் ரெண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு ரேப் மாதிரி, ரேப்னா ரொம்ப ஃபாஸ்ட் அந்த மாதிரியும் இல்லை, இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ரேப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் நான் நினச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தோன்னே அந்த லிரிக்ஸ் அண்டு சிங்கர்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றது, இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்றது. நல்லா தான் இருக்குது சாங், வேறு லெவல். அதான் அவர் பார்த்தீங்களா த்ரூ அவரோட கேரக்டரு அவர் மாதிரியா என்ன சொல்கிறது, எமோஷன்லாம் காட்டாத அவர் ரொம்ப ஆடி அந்த தீக்கொளுத்தி சாங்கோட அப்படி தான் இருக்கும். ஒரு பிரேக்கப் ஆன மாதிரியான ஒரு சாங் தான் அது. பிரேக்கப் ஆகிட்டு அந்த லவ் செத்து போச்சு, காதல் அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவரோட கோபத்தை வலியை எப்படின்னா ரொம்ப ஆடி அப்படி தான் வெளிப்படுத்தி காமிச்சிக்கிறாரு. மூஞ்சியில் அந்தளவுக்கு ரொம்ப அப்படியே தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் ஃபேஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு டிராயிங் பெயிண்டிங் கூட வரைஞ்சாங்களா, அது அந்த ஒரிஜினல் அவர் பேர் என்ன, மானதி கணேசன் தானே? தப்பாக இருந்தால் சாரி, ரொம்ப சாரி. அது பேர் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க, நான் படித்தேன் அப்போயே. மானதி கணேசன் கரெக்டா? மாடி சொல்லிக்கிறேன், பேர் தப்பாக சொல்லி தான் ரொம்ப சாரி. ஸோ அதான் அவரோட பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. ஆனால் த்ரூ மாதிரியும் லைட்டாக தெரிஞ்சிச்சு, அது எனக்கு சரியாக தெரில. அந்த லேண்ட்ஸ்கேப் தான் மாரி செல்வராஜ் அவரோட தான் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டே பார்த்தீங்களா, ஒரு பல்பில் அப்படியே ஈயா வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அது எப்படி என்ன மாதிரி காமிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை சுற்றி இத்தனை பேர் முச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எதுவும் எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு பிரைட் ஸ்பாட்டை நோக்கி போகக்கூடிய ஒருத்தனை வந்துட்டு எல்லாரும் பிடிச்சி அடைச்சி வச்சு, இல்லை சுற்றி மொச்சு அந்த வெளிச்சத்தையே மறைச்சி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமன்ற மாதிரி என்ன தெரில. ஆக்சுவலாக அவ்வளோ யோசிச்சு பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் பார்க்க அந்த ஷாட் வேற நல்லா இருந்துச்சு. அது லேண்ட்ஸ்கேப் மேலே இருந்து ஒரு ஷாட் காமிச்சாலும், அது அந்த அந்த ஷாட்டாக இருக்கட்டும். ஆக்சுவலாக இதுவுமே சாங்கை பற்றி பேசுகிறதோட அந்த படத்தில் உள்ள விஷுவல்ஸை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி மறுபடியும். சாங் வேற லெவலுங்க, நல்லா இருக்குங்க. தீக்குளுத்தி சாங்குமே நான் நல்லா இல்லைன்னு சொல்லல, அதுவுமே சூப்பரான ஒரு சாங். ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ கொஞ்சம் அந்த இது இல்லைன்றதான் சொல்ல வந்தேன், மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் லேட்டராக நிறைய தடவை கேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த சாங். தீக்குளுத்தி சாங்குமே வேறு லெவல், இந்த சாங்குமே வேறு லெவலுங்க, நைஸ். அதுக்கப்புறம் என்ன மாதிரி சாங் வரப்போகுதுன்னு தெரில. அதுவுமே ஒரு எமோஷனை கொண்டு வர ரொம்ப அளவிக்கக்கூடிய ஒரு மாதிரியான சாங்கா, இல்லை இந்த மாதிரி சாங் ஒன்று தான் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம், பார்க்கலாம்.
நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சீன் ஃப்ரம் வரன்.